கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலையும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் கிருபையாய் நமக்கு தந்த நல்ல நாளுக்காக கர்த்தரை துதிப்போம். இந்த நாள் ஆகஸ்ட் மாதம் 26 திங்கட்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலையும் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது நமக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கு மனிதர்களாய் தேவ ஜனங்களாய் இருக்கிறவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்றால், ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் எழும்புதல் என்பது இன்றைக்கு தேவ ஜனங்கள் மத்தியிலே பிரபலமாய் கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அது விசுவாசிகள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்புதல், ஊழியர்களுக்கு விரோதமாய் ஊழியர்கள் எழும்புதல் போன்றதான பல சம்பவங்களை நம்மால் இன்றைக்கு பார்க்க முடிகிறது, கேள்விப்படவும் முடிகிறது. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? 1 சாமுவேல் 24 அதனுடைய 6 வசனத்திலே தாவீதின் வார்த்தையை வாசிக்கிறேன். அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படி இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொன்னான். இந்த தெளிவு இன்றைக்கு உள்ள ஊழியர்கள் மத்தியிலேயும் விசுவாசிகள் மத்தியிலேயும் வந்தால் எத்தனை நன்மையாயிருக்கு பாருங்க. தாவீது சொல்லுகிறான், அவனை கொல்லும்படியாகவே சவுல் வனாந்தரமாய் அலைகிறான். அப்படிப்பட்ட நிலையிலும் சொல்லுகிறான், இப்பொழுது சவுல் தாவீதின் கையிலே சரியாக சிக்கிக்கொண்டான். தாவீது நினைத்தார் தாவீது கொண்டிருக்க வேண்டாம், அவனோடு கூட இருந்தவர்களே சவுலை கொண்டிருப்பார்கள். ஆகிலும் தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவன் மேல் என் கையை நான் போட மாட்டேன் என்று சொல்லுகிறான். இந்த பகுதிகளையெல்லாம் வாசிக்கிற கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளே இந்த வெளிச்சம் ஏன் இன்றைக்கு வரவில்லை என்பது தான் புரியாததாக இருக்கிறது. இன்று என் வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை நீங்கள் கடைபிடிங்க. கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்த யாருக்கு விரோதமாக நீங்கள் எழும்பாதீங்க. நீங்கள் ஊழியரோ விசுவாசிகளோ யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணவன் மேலே கையை நீட்டாதீங்க. அப்படி நீங்கள் தீர்மானம் எடுத்தீங்கன்னா உங்கள் மேலே எந்த குற்றச்சாட்டும் இருக்காது. சிந்தியுங்கள், கடைபிடியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.